ஹரி ஓம். கிருஷ்ணரின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள், நன்றிகள். இன்றைக்கு உறவுகளை பற்றிய அருமையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான கதையுடன் பகவத்கீதையின் ஒரு ஸ்லோகத்தை நாம் இன்றைய தினம் பார்ப்போம். இப்பொழுது ஒரு கதை கூறுகிறேங்க. ஒரு அழகான ஒரு ஊரில் சிவ ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த சிவ ஆலயத்தில் தினமும் ஒரு பக்தன் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய பக்தன் தான். அப்படிப்பட்ட ஒரு பக்தன் அவருக்கு அழகான மனைவி, அன்பான மனைவி, அழகான இரண்டு குழந்தைகள், அளவான செல்வம், ஒரு வீடு எல்லாமே இருக்கிறது. அவர் தனமும் அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே உள்ள சிவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அவருக்கு என்ன ஆசை என்றால், அவர் ஒரு பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவரிடமிருந்து மிகவும் அதிகமாக இருந்ததுங்க. அதனால் அவர் தினமும் சென்று அந்த சிவபெருமானிடம் அடம்பிடித்து கேட்கிறார். எனக்கு நிறைய பெரும் செல்வத்தை கொடு, நான் பெரும் பணக்காரனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், பெருஞ்செல்வத்தை கொடு என்று தினமும் சென்று அந்த சிவன்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அதை சிவனுடன் இருக்கும் அந்த பார்வதி தேவி அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பக்தரிடம் எந்த விதமான ஒரு ஒழுக்கத்தில் எந்த ஒரு குறையும் கூற முடியாது. அப்படி ஒரு நல்ல ஒரு உள்ளம் படைத்த அந்த பக்தனுக்கு பார்வதி தாயார் என்ன சொல்கிறார் என்றால், அவர்தான் தினமும் உங்களிடம் செல்வத்தை கொடுக்கும்படி கேட்கிறார் அல்லவா, நீங்கள் அவனுக்கு பிடித்தார் போலவே அவன் பெரும் பணக்காரனாக ஆகுமாறு செல்வத்தை அவர்களுக்கு வழங்கி விடுங்கள் என்று சிவபெருமானிடம் கூறுகிறாருங்க. அதை கேட்ட சிவபெருமான் செல்வத்தை நான் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் அவனிடம் வைப்பேன். அந்த நிபந்தனை அவன் ஏற்றுக்கொண்டால், அவனிடம் உள்ள ஒன்றை இழந்தால் நான் செல்வத்தை அவனுக்கு வழங்குகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு பார்வதி தாயார், பரவாயில்லை, நீங்கள் அந்த நிபந்தனை அவனிடம் கூறுங்கள், அவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு விடுவான். நீங்கள் அவருக்கு அவர் கேட்டபடியே செல்வத்தை கொடுத்து அவரை மகிழ்ச்சியுற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். உடனே பகவான் சிவபெருமான் அந்த பக்தனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்து பேசுகிறார். நீ பெரும் செல்வத்தை கேட்கிறாய், உன்னிடம் உள்ள ஒன்றை எனக்கு கொடு. அப்படி கொடுக்கும் பொழுது கொடுத்து விட்டால் நான் உனக்கு பெருஞ்செல்வத்தை கொடுக்கிறேன் என்று சிவபெருமான் கூறுகிறார். உடனே அந்த பக்தன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாருங்க. மகிழ்ச்சி அடைந்து என்ன கூறுகிறாள் என்றால், என்னிடம் உள்ள எது உங்களுக்கு வேண்டும்? நான் பெருஞ்செல்வத்தை அடைந்த பிறகு எனக்கு காதுகள் இருந்து என்ன பயன்? ஆகவே நான் கேட்கும் சக்தியை இழந்து விடுகிறேன். எனக்கு எனக்கு காதுகள் வேண்டாம். அப்படி அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு எனக்கு பெருஞ்செல்வத்தை கொடுப்பீர்களா என்று சிவபெருமானிடம் கேட்கும் பொழுது, இல்லை, முடியாது என்று கூறுகிறார். அதற்கு பிறகு, சரி, நான் வாய் பேசும் சக்தியை வேணால் இழந்து விடுகிறேன், அந்த வாய் பேசும் சக்தியை இழந்து விட்டு கொடுத்து விடுகிறேன் உங்களிடம். அதனால் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் எனக்கு பெரும் செல்வத்தை கொடுங்கள் என்று வேண்டுகிறார். உடனே அதற்கும் முடியாது என்று கூறுகிறார். அதை கேட்டவுடன், அப்படியானால் எனக்கு தான் பெரும் செல்வம் வரப்போகிறதே, அப்படி இருக்கும் பொழுது நான் உழைக்கும் வேலை எனக்கு இருக்காது. ஆகவே என்னுடைய கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு பெரும் செல்வத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார். சிவபெருமான் அதற்கும் மறுத்து கூறுகிறார். அதற்கு பிறகு, கால்களை நான் இழந்து விடுகிறேன் சிவபெருமானே, அப்பனே, நான் என்னுடைய கால்களை இழந்து விடுகிறேன், எனக்கு பெரும் செல்வத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கும் வேண்டாம் என்று சிவபெருமான் கூறுகிறார். இப்படி ஒவ்வொன்றாக தன்னுடன் உள்ள எல்லாவற்றையும் இழக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வரும்பொழுது சிவபெருமான் மறுத்து கொண்டே வருகிறார். அதற்கு பிறகு அந்த பக்தன் நான் தான் என்னிடம் உள்ள எல்லாவற்றையுமே, என்னுடைய உடலில் உள்ள அங்கங்களை எல்லாமே ஒவ்வொன்றாக இழந்து உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறுகிறேனே இறைவனே, அப்படி இருக்கும் பொழுது நீர் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அப்படி உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று அந்த பக்தன் பரமேஸ்வரனிடம் கேட்கிறார். அதற்கு பரமேஸ்வரன் என்ன கூறுகிறார் என்றால், உன்னிடம் உள்ள
இந்த இந்த உடலில் உள்ள இந்த அங்கங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனால் உன்னிடம் உள்ள ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாருங்க. அது என்னவென்றால், உன்னுடைய உறவுகள் எல்லாவற்றையும் எல்லோரையும் நீ இழக்க வேண்டும். உனக்கு பெரும் செல்வத்தை நான் வழங்குகிறேன். உனக்காக ஒரு தனியாக ஒரு உலகத்தையே நான் உனக்காக படைத்து கொடுக்கிறேன். அந்த உலகத்தில் நீர் மட்டும் தனியாக பெரும் செல்வனாக உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். நீ என்னென்ன வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, உன்னை வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, எங்கே நீ செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அந்த உலகத்தில் பெரும் செல்வம் எல்லாவற்றையுமே மாளிகை, கோபுரம், தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே, வாகனங்கள், ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே உனக்கு கொடுக்கிறேன். அவை எல்லாம் இப்படி எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும் இழந்து நீ இருக்க வேண்டும். உன்னுடைய உறவுகளை எல்லாம் நீர் இழக்க வேண்டும் என்று கூறுகிறார். உறவுகளுடன் அங்கே செல்லக்கூடாது, நீர் மட்டும் சென்று போய் நீ அனுபவித்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். அதை கேட்டவுடன் அந்த பக்தன், என்னுடைய உறவுகளுடன் சேர்ந்துதான் இந்த செல்வத்தை எல்லாம் நான் அனுபவிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது உறவுகள் இல்லாமல் நான் மட்டும் தனித்திருந்து எந்த செல்வத்தை நான் அனுபவித்து எப்படி நான் இன்புற முடியும்? அப்படிப்பட்ட செல்வம் எனக்கு வேண்டாம் என்று அதை மறுத்து விடுகிறார். அதற்கு பிறகுதான் அவருக்கு புரிகிறது, இறைவன் நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக கொடுத்து உள்ளது என்னவென்றால், என்னுடைய உறவுகள் தான், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், என் நண்பர்கள் எல்லோருமே அவர்களால் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை தனி உலகத்தில் இருந்து எத்தனை செல்வம் இருந்தாலும் என்னால் அனுபவிக்க முடியாது என்று புரிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு போதும் என்ற செல்வம் இருக்கிறது, போதும் என்ற மனதுடன் நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம் என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அங்கிருந்து விடைபெறுகிறார்கள். இப்படித்தான் அர்ஜுனன் அந்த போர்க்களத்தில் கூட தன்னுடைய உறவுகள் எல்லோரையுமே இழந்து விட்டு, எப்படிப்பட்ட இரண்டாவது அத்தியாயம் 8வது ஸ்லோகம், இப்படிப்பட்ட உறவுகள் எல்லோரையுமே நான் இழந்துவிட்டு இந்த பூ உலகில் எதிரிகள் அற்ற தன தானியங்கள் நிறைந்த ராஜ்யத்தையும், இந்த பூ உலகத்தில் எதிரிகளே இல்லாத தன தானியங்கள் எல்லாம் நிறைந்த இந்த ராஜ்யத்தையும், தேவர்களுக்கே அதிபதியாக இருப்பதையும், இந்த தேவர்களுடைய அதிபதியாக இருக்கும் இந்திர பதவியே கிடைத்தாலும் கூட அது என்னுடைய புலன்களை வாட வைக்கின்ற சோகத்தை போக்கடிக்குமோ, அதை நான் காணவில்லை என்று அர்ஜுனன் கூறுகிறார்கள். அதாவது அப்படி எல்லோரையும் இழந்துவிட்டு அதனால் எனக்கு இன்பம் கிடைக்குமா, அந்த இன்பம் என்னுடைய புலன்களில் உள்ள சோகத்தை போக்குமா என்றால் அது தெரியவில்லை என்று கூறுகிறார். ஆகவே இதில் இந்த ஸ்லோகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், உறவுகள் என்பதை நாம் இறைவன் நமக்கு அளித்த மிகப்பெரிய வரமாகும். அப்படிப்பட்ட உறவுகளை கொண்டாடி மகிழ்வோம். அவர்களை வெறுக்காமல், அவர்களுடைய சிறு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் மன்னித்து அவர்களுடன் ஒன்றாக இணைந்து அவர்களுடைய தேவைகளையும் நாம் புரிந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து அவர்களுடன் கூடி குலாவி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகான உலகில் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அழகான உறவுகளுக்கு இடையே, நண்பர்களுக்கு இடையே நம்மை அனுப்பியிருக்கிறார். அந்த அன்பு உள்ளங்களை போற்றி நாம் வணங்குவோம் என்று அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த அற்புதமான விஷயத்தை அடியேன் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் கண்டிப்பாக அடியேனுக்கு மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்று அடியேன் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இவள் மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.